வணக்கம். அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பில் 14 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அரக்கோணத்தில் ஆர்ப்பாட்டம். அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியும் அகில இந்திய கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் செனட்டும் அரக்கோணம் தலையிடமையாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இந்த இரு அமைப்புகளின் சார்பில் 14 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் ஸ்ரீதர் தலைமை தாங்கினார். தேசிய பொதுச் செயலாளர்கள் ஸ்டீபன்சன் குமார் மற்றும் ஐடி தேவ ஆசீர்வாதம், தேசிய பொருளாளர் ஜெய்சன் முன்னிலை வகித்தனர். மாநில பொதுச் செயலாளர் டேவிட் குட்டி வரவேற்றார். கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி மற்றும் அகில இந்திய கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் செனட் தலைவர் டாக்டர் ஐசக் பேசியபோது, கிறிஸ்தவர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வேண்டும், பஞ்சமி நிலங்களை மீட்டு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தர வேண்டும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிறிஸ்துவ மகளிர் சங்கம் தொடங்கி வைக்க வேண்டும், சிறப்பு வாக்காளர் திருத்த பணி நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி பேசினார். கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் தேவசித்தம், செட்ரிக் பெனோ, ரூபன் சரவணன், பர்னபாஸ் சைமன், கிறிஸ்துராஜா உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான தாய்மார்களும் கலந்து கொண்டனர். இறுதியில் இளைஞரணி செயலாளர் சத்யா நன்றி கூறினார். நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி. இருக்கிற கோயில்ல அங்க பூசாரியா இருக்கிறவனுக்கு தெரியுது ஒரு 300 பேரை கற்பழிச்சு போராடுவோம் 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 வட இந்தியர்களை தமிழகத்திலே சேர்ப்பதை எதிர்த்து போராடுவோம் 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 வட இந்தியர்களை தமிழகத்திலே வாக்காளர் பட்டியலே போராடுவோம் 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 வட இந்தியர்களை வாக்காளர் பட்டியலில்